வந்து அபியோட ஃபோட்டோ வந்து முன்னாடியே நிற்கிறாரு. கையில ஒரு ரிங்கு வச்சிருக்காரு. அத பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம லாவண்யா வந்து பார்க்குறாங்க. ராகவ் ஏன் அபி ஃபோட்டோவ அப்படி முறைச்சு பார்க்குறான். கையில வேற ஏதோ வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா வந்து அவர் வந்து அந்த ரிங்க வச்சுக்கிட்டு, "அபி இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன். இப்ப அந்த நாளும் வந்துச்சு. கரெக்ட்டா காதலர் தினம். இன்னைக்கு தான் வந்து நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். இந்த ரிங்க குடுத்து நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஐ லவ் யூ அபி. ஐ லவ் யூ ஸோ மச். உன்ன நான் அப்படி நேசிக்கிறேன் அபி. நீ தான் அபி என் வாழ்க்கை. இன்றைக்கி நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுல நீ அப்படியே வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் என்னை கட்டி பிடிக்கணும் அபி. அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட்கப்படுறாரு, சிரிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல. கண்டிப்பாக அபி நீ என் காதலை ஏற்றுப்பேன், எனக்கு தெரியும் அபி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் லாவண்யா பார்த்துட்டு அப்படியே வந்து தாங்கவே முடியல அவங்களால. அப்படியே வந்து கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. தாங்க முடியாமல் தவிக்கிறாங்க. ராகவ் இவ்வளோ நாள் உனக்காக நான் காத்துட்ருக்கேன். உன் ஆஃபீஸ்லேயே வந்து உனக்காக வந்து நான் ஒவ்வொரு நொடியும் காத்துட்ருக்கேன். என்ன கண்டுக்காம நேற்று வந்து அந்த அபிக்காக இப்படி உருகிறியா? லவ் ப்ரப்போஸ் பண்ண போறியா? இதெல்லாம் நியாயமே இல்லை ராகவ், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதை பார்த்துட்டு முரளி என்னாச்சு அத்தை அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, உனக்கு வந்து ஒரு பேட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் ஃபோன் பண்ணியிருந்தா அபிக்கு வந்து காதலை வந்து சொல்ல போகிறானா ராகவ் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. ராகவ் வந்து நீ சொல்லிகிட்டே இருந்தல, ராகவ் வந்து உட நடவடிக்கை சரியில்லை, அவன் அபி பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கான்னு. அது உண்மைதான் வந்து முரளி அப்படின்னோட அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ இது உண்மைதானா? ஆமாம் இன்றைக்கி நைட்டு தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறான். இதை எப்படியாவது நீ தான் தடுக்கணும் அப்படின்னோடனே, நான் விடவே மாட்டேன். ராகவ் வந்து அபிக்கிட்ட லவ்வை சொல்லக்கூடாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன், இது நடக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதை நடக்க விடாமல் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ராகவ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அவர் ரூம் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுறாரு. அப்படியே ஃபுல்லாக பூக்களாலே வந்து அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வைக்கிறாரு. அபி உள்ளே வருவா, வந்தோடனே அபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அபி உள்ளே வராங்க. சந்தோஷம் தாங்கவில்லை. ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளவர் கொடுக்குறாரு. அபி ஒரு நிமிஷம் தன்னையும் மறக்கிறாங்க. அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு, ஐ லவ் யூ அபி. ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை நான் அந்த அளவு நேசிக்கிறேன். இப்போவே கிடையாது, நான் முன்னாடியிலேருந்து உன்னை அவ்வளோ அளவு நேசிக்கிறேன் அபி. நீ தான் அபி என் வாழ்க்கை. உன்னை நான் அந்த அளவு வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்படியே அபி வந்து தன்னையும் மறக்கிறாங்க. அப்படியே ராகவ் வந்து அப்படியே மெய் மறந்து கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் ராகவ் நினச்சி பார்க்குறாரு. அப்போ உண்மை கிடையாது, அப்போது இதெல்லாம் வந்து சும்மாவா? ஐயோ அபி நீ எப்போ வரப்போகிற, நான் எப்போ லவ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. வெளியே வராரு. ஹாலில் எல்லாம் நிற்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை திடீர்னு வந்து அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை. என்னது அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாரு. அதுதான் தெரியல, அதனால் அஞ்சலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சொல்லிகிட்ருக்காரு. கிருஷ்ணா வந்து மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அஞ்சலி கூட யாராக இருந்தால் லேடிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாரு. அதை கேட்டுட்டு வந்து, சரி அஞ்சலி அக்கா கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஐயோ அபி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. இன்றைக்கி ராகவ் லப்ப சொல்ல முடியாது அபிக்கிட்ட. வேணாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம், அதெல்லாம் தெரியாது, எனக்கு என்ன சிரமம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னா ராகவ் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து சரி நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்க்கறதுக்காக அபி போயிடுறாங்க. அபிக்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினச்சுவேன், மனசு திறந்து லவ் சொல்லலாம்னு நினச்சோம், ஆனால் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் அஞ்சலி அக்காவும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ராகவ். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, செம்மையாக டென்ஷன் ஆகிறார் முரளியால் தாங்கிக்க முடியல. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னோட ஆளுக்கு நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணுவியா? கடைசி வரைக்கும் நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணவே முடியாதுடா, நீ சொல்லவே முடியாதுடா, நான் சொல்லவோ விட மாட்டேன்டா. எந்த அளவு ஆயிடுச்சு அவனுக்கு, உன்னை இப்படி பிரிக்கணும்னு அவகிட்ட எனக்கு தெரியும்டா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு.